ஹாய் எவ்ரி ஒன். நிஃப்டி லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஒரு 26,050 அந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட்டு 150 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ். ஸோ ஆனால் லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரொம்பவே கீழே இறங்கி இருந்துச்சு. ஸோ அதுக்கான ரீசன் நம்ம ஒரு 1 வீக் முன்னாடி கொடுத்த வீடியோவில் வந்து எங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். டவுன் சைடு வந்தால் இந்த இடம், அப் சைடு வந்தால் இந்த இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரியே வந்து மார்க்கெட்டும் ரியாக்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக 1 ஹவரில் வந்து நம்ம இந்த ஜோன் ஃபர்ஸ்ட் ஜோனாக சொன்னோம். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கு இதை பிரேக் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா கீழே இருக்கிற இந்த ஆர்டர் பிளாக் சொல்லிடணும். ஓகேங்களா? இந்த ஜோனுக்கு மார்க்கெட் வந்திருக்கான வந்து ரிஜெக்ட் ஆகி மார்க்கெட் போயிட்டானா 1 ஹவர்ல. ஓகே, நம்ம லாஸ்ட் வீக் வீடியோ கொடுக்க முடியாது. ரீசன் வந்து ப்ரீவியஸாக கொடுத்த கடைசி வீடியோ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா யூடியூப் வந்து ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. அவங்களே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஜஸ்ட் நான் விப்பு வரைஞ்சி இந்த இடத்துல இவ்வளோ தூரம் போயிருக்கு, நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லியிருந்தேன். நம்மளுடைய என்ட்ரி இந்த இதில் எதுவுமே சொல்லலை. அதுக்கே வந்து ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. அவங்களும் ரிமூவ் பண்ணிட்டாங்க, நம்மளும் டெலிட் பண்ணுறோம். அது நோ வரிஸ். ஸோ அடுத்து கிளாஸஸ் கொஞ்சம் இருந்ததுனால என்னால் கொடுக்க முடியல. ஓகே, இது 2 ரீசன் நம்ம ஆல்ரெடி ரிவீல் பண்ணி ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அந்த இடத்துக்கு நிஃப்டி வந்துடுச்சு, வந்துட்டு ரிவர்ஸ் ஆகி போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ என்ன ஜோன்ல இருக்குன்றத நம்ம ப்ராப்பரா ட்ரெண்டை வரைஞ்சே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நிஃப்டி 1 டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஆல் டைம் ஹை இருந்துச்சு. அந்த ஆல் டைம் ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,277.35. இந்த இதுதான் ஆல் டைம் ஹை. இதுக்கு மேல க்ளோஸ் வச்சாதான் நிஃப்டி வந்து அதுக்கு அடுத்த டார்கெட் வந்து போகிறதுக்கு பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் 1 டே டைம் ஃப்ரேம்ல இந்த லெவலுக்கு மேல இன்னும் க்ளோஸ் வைக்கவே இல்லை. ஓகேங்களா? இப்போ நியூ ஆல் டைம் ஹைன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா 26,325.80. இதுதான் அடுத்த ஹையா இப்போ ஆல் டைம் ஹையில் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த லெவலுக்கு மேலே இப்போ நிஃப்டி க்ளோஸ் ஆனாதான் அடுத்தடுத்த நியூ டார்கெட்டை வந்து ரீச் பண்ணும். இப்போ 1 டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா இது ஹை, இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் லோ, இதை பிரேக் பண்ணதுனால இது ஒரு ஹை, திரும்பவும் ஒரு லோ, திரும்பவும் இங்கே பிரேக் பண்ணிட்டாங்க. இது ஒரு ஹை, திரும்பவும் மார்க்கெட்டிங் வந்திருக்கு. பட் இதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்தாதான் 326க்கு மேலே பிரேக் அவுட் இருந்து க்ளோசிங் இருந்தால் தான் இந்த இடம் நியூ லோவாக மாறும். ஓகேங்களா? இந்த இடம் லோவாக மாறும். இப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு கீழே இருந்தால் தான் சேஞ்ச் கொடுத்து போகும். 1 டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி அப் ட்ரெண்ட். அடுத்து 1 ஹவர், 1 ஹவருக்கு போகிறோம். 1 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ரீசன்ட்டு. ஸோ ரீசெண்டாக இருக்கிற ஸ்ட்ரக்சர் மட்டும் மார்க் பண்ணிட்டு போகிறேன். இங்கே பிரேக் அவுட், இது ஒரு ஸ்ட்ரக்சர், இது ஒரு லோ, திரும்பவும் இந்த பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் இது ஒரு ஹை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லோவை மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு, க்ளோஸே வச்சிருக்கு. ஓகேங்களா? கீழே க்ளோஸே வச்சிருக்கு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திரும்பவும் இந்த இடம் க்ளோஸ் வைக்கல, இந்த இடத்துக்கு கீழே இருக்கு, திரும்பவும் இப்படி போய் நின்றுருக்கான். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்தது அப்படின்னா கீழே இருக்கிற செல்லிங் ஆர்டரை எடுத்துட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ செல்லிங் ஆர்டர் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருக்கு ஒரு சினாரி. ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்தது வந்ததும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணலை, க்ளோஸ் வச்சிருந்தது அப்படின்னா இதை கன்ஃபர்மேஷனாக நம்ம எடுத்துட்டு அடுத்து கீழே டவுன் சைடில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். பட் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு, ரிஜெக்ஷன் இந்த ஜோனில் நடந்துட்டு மேலே போயிருக்கு. அப்போது நம்ம 5 மினிட்ஸோட ட்ரெண்டை வந்து இந்த இடத்துல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸுக்கு போகிறோம். 5 மினிட்ஸுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே 1 ஹவர்லேயே நம்ம இன்னொரு டிகிரியும் ஜோனும் பார்த்துட்டு வந்துடுவோம். 1 ஹவர்லேயுமே ட்ரெண்ட் ஆனால் என்ன லெவலுக்கு இருக்கலான்னு டிப்பை வச்சு கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கணும். ஆக்சுவலாக இதுதான் ரீசெண்டாக வந்த ஹை. இந்த ஹையிலிருந்து லோ வரைஞ்சிங்க அப்படின்னா 68% வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா அங்கேருந்து இது ரிவர்சல் பாயிண்டாக இருந்தால் மார்க்கெட் வந்து திரும்பவும் டவுன் சைடில் வர்றதுக்கு பாசிபிள். அப்போ எந்த லெவல் வரைக்கும் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
25,465. ஓகேங்களா? இப்போ இந்த ஜோனு கீழே என்னவா இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்கணும். இந்த ஜோன் ஒரு ஆர்டர் பிளாக் ஆகும். பார்த்தீங்களா பாயிண்ட் எங்க இருக்கு? ஸோ பிப் லெவலும் எங்க ஒர்க் ஆகுது, கீழே வந்து டிமாண்ட் சப்ளை ஜோனுங்க, டிமாண்ட் ஜோன்ல இருக்கு. ஓகேவா? ஒரு டிமாண்டும் கீழே இருக்கு, பிளஸ் பிஃபோர் அடுத்த லெவலும் டவுன் சைடில் ஃபோக்கஸிங் இருந்தது அப்படின்னா இந்த ஜோனுக்கு. இப்போ இது டவுன்ல போகுமா எங்கேயே தான் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்து 5 மினிட்ஸ் போயிட்டு செக் பண்ணலாம். அப்போ மார்க்கெட் வந்து கம்மிங் வீக்ல டவுன் ஆகுறதுக்கான ரேஞ்சை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் போனா அதிகபட்சமா 25,500 வரைக்கும் டவுன் சைடு இருக்கலாம் கம்மிங் வீக்ல போது. அதே போல 5 மினிட்ஸுக்கு போறோம். 5 மினிட்ஸுக்கு போனோம் அப்படின்னா 5 மினிட்ஸோட ட்ரெண்ட் எங்க இருக்கா? ரீசெண்டா இதுக்கப்புறம் இந்த லோல இருந்து இதை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போயிருக்கு. திரும்பவும் இது க்ளோஸ் ஆகல, திரும்பவும் க்ளோஸ் இருக்கான்னு பார்க்கலாம். கன்ஃபார்ம் பண்ணி ஜூம் பண்ணி க்ளோஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஜூம் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு மேல இது ஹை, அப்போ இதுக்கு மேல க்ளோஸ் இருந்திருக்கணும், இதுக்கு மேல க்ளோஸ் இல்லை, அப்போ இது ஒரு ஸ்ட்ரக்சரா வரைஞ்சிக்கலாம். திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ்ல இங்க இருந்து திரும்பவும் ஒரு எக்ஸாக்டா பண்ணணும் அப்படின்னா எக்ஸாக்ட் இந்த இடம் இருக்கு. ஸோ ஒரு க்ளோஸ், திரும்பவும் ஒரு ஹை போயிட்டு திரும்பவும் இந்த இடம் க்ளோஸ் வச்சிருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவரோட ரிஜெக்ஷன் வந்து ஆர்டர் பிளாக் ரிஜெக்ட் பண்ணதுனால எப்பயுமே ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து லோவர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்டுக்கு மாற்றுறதுக்கும், ஸோ அதோட ட்ரெண்ட் ரிவர்சல் செக் பண்ணுறதுக்கு கன்ஃபர்மேஷனாக இருக்கும். அதே மாதிரி லோவர் டைம் ஃப்ரேம் ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து கன்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? சேஞ்ச் வந்து ரிவர்சல் பண்ணுறதுக்கு சான்சஸாக இருக்கும். அப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா அதோட ஜோன்ல ரிஜெக்ட் 1 ஹவரோட ஜோன்ல ரிஜெக்ட் ஆனதுனால 5 மினிட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் கீழே வந்து செகண்ட் டைம் க்ளோஸ் வச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஜூம் பண்ணி பாருங்க, கிளியரா உங்களுக்கு இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் இருக்கா? ஓகே. அப்போ எப்பயுமே மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருக்காங்க அப்படின்னா திரும்ப கீழே வந்து கீழே இருக்க ஆர்டர் பிளாக்கையோ அல்லது வந்து டிமாண்டை வந்து டேப் பண்ணிட்டு போகும். அதே போல மார்க்கெட் வந்து கீழே போயிட்டு இருக்கு அப்படின்னா திரும்பவும் மேலே வந்து ஜோனை டேப் பண்ணிட்டு கீழே வர்றதுக்கான சான்சஸாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ மேலே மார்க்கெட் போயிருக்கு அப்படின்னா கீழே வர்றதுக்கு சின்ன பாசிபிலிட்டிஸும் இருக்கு. அப்போ எந்த ஜோன் வரைக்கும் வரலாம்? இந்த கீழே இருந்து 1 ஹவர்ல இருந்து வந்த இடத்துல இருந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா 50%, இந்த லோல இருந்து ஹை வரீங்க அப்படின்னா 50% எங்க இருக்கு அப்படின்னா இமிடியேட்டா சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னா 25,870 இந்த ஜோன். அது இல்லை ரீசெண்டா வந்ததுக்கான ஜோன்ல இருந்து நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா இந்த இடம், இந்த இடத்துக்கான 50% பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 ஆல்மோஸ்ட் 26,000 கிட்டே இருக்கு. ரொம்ப பக்கமே இருக்கு. அடுத்த ஜோன் இந்த லெவலுக்கு கீழே. அப்போ மண்டேவை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ப்ரீவியஸ் டே அந்த க்ளோஸுக்கும் 26,000க்கும் கீழே இருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த லெவலுக்கு வரலாம். 25,850 to 870 இந்த ஜோனுக்கு வந்து வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? அப்போ இது ஒரு மேஜர் கீ லெவல் 26,000க்கு கீழே இருந்துருச்சு அப்படின்னாலே நிஃப்டி வந்து டவுன் வர்றதுக்கு பாசிபிள் அப்படின்னு மண்டேக்கான வியூவே எடுத்துட்டோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் இப்போ கண்டினியூ ஆகுது 5 மினிட்ஸ்ல அப்படின்னா
இங்க எங்க ஆர்டர் பிளாக் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஆர்டருக்கு வந்து நிஃப்டி போறதுக்கான சான்சஸ் இருக்கு இல்லையா. அப்சைட் கண்டினியூ ஆகுது ரேலி அப்படின்னா அப்போ எக்ஸ்ட்ரீம் லெவல் எங்க இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் மேலே தான் இருக்கும். பட் அதுக்கு கீழே இந்த இடத்துல இருந்தால் இது வந்து ஒரு கேப் டவுன் ஆயிட்டு ஓப்பன் ஆயிருக்கு. இது வந்து வேலிட் ஆர்டர் பிளாக் இது கிடையாது. ஓகேவா, இதுதான் வேலிட் ஆர்டர் பிளாக். இப்போ இந்த இடத்துக்கு வரலாம். அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 26,200 அரௌண்ட். ஓகேங்களா, இந்த கீ லெவலுக்கு இப்படி வர்றதுக்கு பாசிபிள். அது எந்த ஜோனுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா இந்த கீழேயே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல கூட ஒரு ஜோன் இருக்கு. ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு ஜோன் இருக்கு. ஓகேங்களா, இது இமிடியட் ஜோன் பார்த்தீங்கன்னா 26,100 to 150 ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 26,200. இந்த ஜோன் தான் நாளைய பொறுத்த வரைக்கும் இருக்கும். அப்போ அப்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஹை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு 26,300 இந்த ஜோனுக்கு வந்து ஆல் டைம் ஹை இந்த இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீசன்ட் ஹை. அப்போ கம்மிங் வீக்ல நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 25,500ல இருந்து ஒரு 26,300 அதிகபட்சம் வச்சுக்கோங்கன்னா 26,500 ஒரு 1000 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ள தான் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு. மண்டே பார்த்தீங்க அப்படின்னா 26,000க்கு கீழே இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டா 25,870 ஆர் 850 இந்த ஜோன் வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிள். ஏன்னா இங்க ஒரு கேப் இருக்கு. இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு போதும் 900ல திரும்பணும். அதுக்கு கீழே கொஞ்சம் வர்றாங்க அப்படின்னா ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடில் வரலாம். இதுதான் மேஜர் கீ லெவல். அதுக்கடுத்து இதையும் பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னுமே மார்க்கெட் வந்து அடுத்த கீ லெவல் கீழே இருக்கு. இங்க ஒரு இடம் இருக்கு, இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு போகலாம். இதையும் பிரேக் அவுட் 25,700 இருக்கும். 700லாம் பிரேக் அவுட் பண்ணாதான் இந்த இடத்துக்கு வரலாம். எக்ஸ்ட்ரீம் லெவல் தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ கம்மிங் வீக் மண்டே பொறுத்த வரைக்கும் நிஃப்டியோட ஜோன் இதுதான். இப்படி தான் ஒவ்வொரு கீ லெவலாக செக் பண்ணி ஒவ்வொரு டைம் ஃப்ரேமையும் பார்த்துட்டு என்ன லெவலுக்கு டைம் ஃப்ரேம் என்ன லெவலுக்கு வந்து டார்கெட் இருக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கீங்கன்னா ட்ரெண்டை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் 5 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு என்ட்ரிஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி. லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இந்த இடத்துல டிசிஷன் எடுக்க முடியாது. ஒன்று 26,300 வந்து பிரேக் அவுட் பண்ணி உங்களுக்கு அப்சைடில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா 25,500க்கு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு பையிங் ஆப்ஷன் எடுத்து திரும்பவுமே இந்த ஹையை ரீச் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகேங்களா, இதுதான் இப்போதைக்கான வியூஸ். வெயிட் பண்ணி